வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். அகண்டா அகண்டா இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு மாசான ஃபீல் வருதுல. ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் பாலையாவோட ரசிகர்களுக்காகவே அகண்டா 2 படம் வெளிவந்திருக்குது. இந்த படம் முதல் பாகம் அளவுக்கு மாசா இருக்குதா, இல்ல முதல் பாகத்தோட நிழல்லையே இந்த படம் மாட்டிக்கிச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அகண்டா 1 படத்தோட முடிவுல முரளி கிருஷ்ணாவோட பொண்ணான ஜனனி கிட்ட அகண்டா கஷ்டம் அப்படின்னு வரும்போது தான் உன் முன்னாடி வந்து நிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருப்பாரு. இந்த இரண்டாவது பாகத்துல ஜனனி வளர்ந்து பெரிய பொண்ணா மாறி நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு சயின்டிஸ்டா மாறுறாங்க. எதிரி நாட்டு ஆளுங்க இந்திய மக்கள் மனசுல இருக்கிற கடவுள் நம்பிக்கையை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான திருவிழால வைரஸ பரப்புறாங்க. ஜனனி என்ன பண்றாங்கன்னா, அந்த வைரஸுக்கான மருந்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லனோட ஆட்கள் ஜனனியவும் அந்த மருந்தையும் அழிக்க புறப்பட்டு வராங்க. இதுக்கப்புறம் அகண்டாவோட என்ட்ரி வருது. அவர் எப்படி வில்லன்களை எதுக்குறாரு, மக்கள் மத்தியில கடவுள் நம்பிக்கையை எப்படி நிலை நிறுத்துறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட நீதி கதையே. படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலையா தான். அவரு திரையில வந்தாலே பேக்ரவுண்ட் மியூசிக், ஸ்லோ மோஷன் காட்சிகள், பூஸ் பம்ப் காட்சிகள் அப்படின்னு அவருடைய ரசிகர்களை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிறத திரையில ரொம்ப நல்லாவே அவரு ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு. இந்த வயசுலயும் அவருடைய வயசு திரையிலேயே தெரியாத அளவுக்கு தத்ரூபமா ஒரு நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த படத்தோட இரண்டாவது ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமன் தான். டயலாக் டெலிவரி காட்சிகளாகட்டும், சண்டை காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல தமனோட மியூசிக் பல இடங்கள்ல படத்தை காப்பாத்தி கொடுத்துருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மாவை வச்சு சில காட்சிகள் வரும். அதெல்லாம் சூப்பரா இருக்குது. படத்துல அகண்டா என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் அவரு கடவுள் நம்பிக்கையை பத்தி பேசுற வசன காட்சிகளாகட்டும், விபூதி மற்றும் ருத்ராட்சை அணிஞ்சுக்கிட்டு அவரு நடந்து வர பவர்ஃபுல்லான வாக்காகட்டும், இதெல்லாம் நல்லாவே கனெக்ட் ஆகுது. பொதுவா பாலையா படங்களை நீங்க பாத்தீங்கன்னா லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பார்க்காம மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த படம் உங்களை பல இடங்கள்ல கூஸ் பம்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல அகண்டா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கிறாங்க. மீதி இருக்கிற எந்த ஒரு கதாபாத்திரங்களுக்குமே பெரிய இம்பாக்ட கொடுக்க இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. படத்துல ஆவி நெகட்டிவ் வில்லனா வந்தாலும் அவருடைய கதாபாத்திரம் அகண்டா கதாபாத்திரத்தை பில்டப் பண்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. படத்தோட முதல் 1 மணி நேரம் நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் படம் பிக்கப் எடுக்கவே ஆரம்பிக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளே அப் அண்ட் டவுனா தான் மூவ் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட ரன் டைம் தான். இந்த படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் பக்கம் ரன் ஆகுது. படத்தோட ரன் டைம் இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம். படத்துல ஹீரோயின் கதாபாத்திரம் இருந்தாலும் அவங்களோட கதாபாத்திரம் பெருசா படத்துக்கு சப்போர்ட் பண்ண மிஸ் பண்ணிடுச்சு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. பாலையா பட ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு செம்மையான ட்ரீட். ஆனா ஜெனரல் ஆடியன்ஸ இந்த படம் கவருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் தான். இந்த படம் ஒரு ஃபேமிலி வாட்சபிள். ஆனா ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இந்த படத்துல இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.